4 முனை போட்டி அப்படிங்கிற கான்செப்ட் உருவாக்கி எங்களுக்குள்ளே ஒரு நல்ல விவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதிலே தவறில்லை. ஆனால் கள யதார்த்தம் என்ன, எப்பொழுதுமே யார் முதலமைச்சராக போகிறார் அப்படிங்கிற போட்டி வரும் பொழுது இன்ன தேதி வரை தமிழக அரசியல்ல அதிமுகவா திமுகவா, எடப்பாடியாரா ஸ்டாலினா, இருமுனை போட்டி பூவா தலையா, 2ல 1 தொடுவாங்க. நீங்க எல்லாரும் இதைத்தான் தொட போறீங்க, அது வேற விஷயம். 4ல 1 தொடுன்னு சொல்லி யாரும் கேட்டதில்லை இல்லையா? சோ எப்பவுமே இருமுனை போட்டி. அந்த இருமுனை போட்டியில இன்றைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் புதிதாக பொதுச் செயலாளராக தன்னை பிரகடனப்படுத்தி 2 கோடி அதிமுக தொண்டர்களுடைய நம்பிக்கையை பெற்று அவர் வாங்கிய வாக்கு, மக்கள் அவருக்கு செலுத்தி இருக்கிற, தொண்டர்கள் செலுத்தி இருக்கிற கோர் ஏடிஎம்கே ஓட் 23% அப்படின்னு நிரூபிச்சிருக்கோம். ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட்ல போய் எடப்பாடி தலைமையில அதிமுக 23% பெருமைப்பட அளவுக்கு அதிமுக பெருமை அல்ல, எவ்வளவு சவால் 45% 40% அம்மா அவர்களை இழந்திருக்கிறோம். அதற்கு பிறகு கட்சிக்குள் இருந்த பிரச்சனை, ஆட்சியில இருந்த பிரச்சனை, சட்டப்பூர்வமான பிரச்சனை, மத்தியில் இருந்து வந்த பிரச்சனை அத்தனையும் சமாளித்து மக்களினுடைய நம்பிக்கையை 23% பெற்றிருக்கிறார். இல்லை என்று சொல்லவில்லை, பிஎம் கேண்டிடேட் இல்லாம. சோ ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில் இருக்கிறோம். 18% வாக்குகளை அவர்களும் பெற்றிருக்கிறார்கள். சோ நாங்க கம்ஃபர்டபுளா 41% இந்த அலையன்ஸ் வர்ற தேர்தலில் வாங்க போகுது. ஆனா டிஎம்கேவோட விஷயத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹிஸ்டரி சொல்லிடுறேன். ஏன்னா இன்னைக்கு பேச்சு நம்ம 2 பேருக்கு இல்லைங்கிறனால, எப்போவெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் அந்த 5 ஆண்டுகளை அவர்கள் நிறைவு செய்து அவர்கள் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் பொழுது, ஏன்னா அது வரலாறு, எப்பவுமே ஒரு 5 வருஷம் தான், அதை தாண்டி அவங்க இருந்தது இல்லை. அகற்றப்படும் போது என்ன வாக்கு சதவீதத்துல அவங்க கீழே போறாங்கிறது ஒரு சின்ன டேட்டா எடுத்தோம். 1989 ஆட்சிக்கு வரும்போது 33%, 1991 ஆட்சியை பறிகொடுக்கிற பொழுது 22% குறையுது, ஒரு 11% மைனஸ். 1996 42% வாங்கி ஆட்சிக்கு வர்றாங்க. அந்த 5 வருஷம் ஆட்சி மக்கள் பார்த்து வெகுண்டெழுந்து 2001 வெறும் 30%, -12%. அதே போல 2006 46, திருப்பி 2011 somewhere close to 38, ஒரு 8%. ஆக ஆவரேஜா 10 to 12% வாக்குகளை நீங்கள் இழப்பீர்கள். கருணாநிதி அவர்கள்